இந்த வீடியோவில் பாருங்கள், முட்டையோட மஞ்சக்கருவை வச்சு அதை நம்ம கப்பி ஃபிஷ் வந்துட்டு ஃபீட் பண்ணுறாங்க. ஃப்ரைஸாக இருந்தாலும் சரி, பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஃபீட் பண்ணுறாங்க. அது சாப்பிடுதா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். என்ன பண்ணிடலாமா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கடையில் போய் 2 முட்டை வாங்கிட்டு வந்து வச்சா மம்மி கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டாங்க. இது எப்படியோ மம்மிக்கிட்டேருந்து சண்டை போட்டு கொண்டாலும் அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு வந்து வச்சு வேக வச்சு கொண்டு வந்துச்சு. வீடியோவில் கட்டின மாதிரி அதே பதத்தில் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது அந்த மஞ்சக்கருவை வந்துட்டு வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இதே மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா துரு ஒரு மாதிரி வந்துடும். கொஞ்சம் காஞ்ச மாதிரி வந்துட்டு கையில் பிடிக்காமல் வந்துடும். ஓகேங்களா? அதை நம்ம எடுத்து ஸ்மால் பிட் இங்கே பாருங்களேன், நான் இப்போ எடுக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். ஏன்னா அவங்க ரொம்ப போட்ட தண்ணி கலங்கிடும். ஸோ அதனால் நம்ம எடுத்து போடுறோம். அங்கே பாருங்கள், இதை அரைச்சி ஒருத்தராச்சும் கண்டுக்கிறாங்க. இந்த மேடம் மட்டும் வந்து சாப்பிட்றாங்க, மட்டும் வந்து சாப்பிட்டுருக்காங்களா? சரி, ஓகே, கம்மியாக இருந்தாலும் யாருக்கு கண்டுக்கலையாட்டக்குது, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டோன்னே ஒருத்தர் கூட வந்து எட்டு பார்க்கலங்க. அப்படியே சைடில் பார்த்தா நம்ம ஆள் வேலை பார்க்குற வேலையே வேறங்க. அப்புறம் என்ன, கொஞ்ச நாள் கழித்து அவங்களே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாங்க. பட் இன்னொன்று, இந்த மாதிரி வந்துட்டு முட்டைக்கருவு போடக்குள்ள தண்ணி ரொம்ப கலங்கலாகும். அண்ட் தென் அது வந்துட்டு ஃபிஷ்ஷஸுக்கு வந்துட்டு கொஞ்சம் டிசீஸ் அந்த மாதிரி வந்துட்டு எஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணாதீங்க. மோஸ்ட்லி பெல்லட், ஹார்டிமியா, பிளட் வார்ம்ஸ் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய்.